அதிமுக ஆட்சி கவிழும் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறி வருவது ஒருபோதும் பலிக்காது என்றும், ஜெயலலிதாவின் ஆன்மா ஒருபோதும் அவரை மன்னிக்காது என்றும் நிதி மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னை ராயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று எனவே இன்றும் கூட அழைப்பு விடுக்கின்றோம். அவர்கள்தான் வருவதற்கு தயக்கம் காட்டுகின்றார்கள். நேற்றைக்கு கூட பத்திரிகைகளில் படித்தேன், தேர்தல் சீக்கிரமே வர இருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். அப்படியானால் திரு ஓபிஎஸ் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தொடரக்கூடாது தமிழ்நாட்டிலே என்று நினைக்கின்றாரா? அது அம்மாவுடைய ஆட்சிக்கு எதிரான கருத்தாக எடுத்துக்கொள்ளலாமா? அம்மாவுடைய அரசு விரைவிலேயே வீட்டுக்கு அனுப்புவதுதான் அவருடைய ஒட்டுமொத்த அபிலாஷையாக இருக்கும் என்று சொன்னால், அதைவிட மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு செய்கின்ற ஒரு மாபெரும் துரோகம். அம்மாவுடைய ஆன்மா நிச்சயமா திரு ஓபிஎஸ் அவர்களை மன்னிக்கவே மன்னிக்காது. கண்டிப்பாக அழைப்பு விடுக்கின்றோம். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். இதையே அழைப்பாக ஏற்று வாருங்கள். இன்றையும் வாருங்கள், நாளைக்கும் வாருங்கள், நாளை மறுநாளும் நாங்கள் காத்திருக்கின்றோம். வாருங்கள் என்றுதான் சொல்லுகின்றோம்.